வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் கிச்சன். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா பொங்கல் எப்படி குக்கர்ல செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன். வனஸ்பதி 50 கிராம், நெய் 2 டீஸ்பூன், பெருங்காயம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகு சீரகம் ஒரு டீஸ்பூன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. நான் சிறுபருப்பை 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் சிறுபருப்பை நல்லா அலசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 டம்ளர் பச்சரிசி, இதை நல்லா களைஞ்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணியில ஊற போட்டுருங்க. அதுவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊறிட்டோம். ஊறுனா பொங்கல் இன்னும் சீக்கிரம் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி 5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 5 இல்ல 6 கப் ஊத்தலாம். இப்போ குக்கர்ல 50 கிராம் வனஸ்பதி அதை அப்படியே ஊத்திடுங்க. ஊத்திட்டு நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. அதுல மிளகு சீரகம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. மிளகு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்ச உடனே மஞ்சத்தூள் பெருங்காயம் வச்சுக்கோம் இல்லையா, அதையும் போட்டுருங்க. கேஸ் கொஞ்சம் ஸ்லிம்லயே வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுட்டு ஒரு 2 தடவை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ பாசி பருப்பு வச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுருங்க. தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அப்படியே போட்டுருங்க. எல்லாம் கலந்து வர மாதிரி ஒரு 2 செகண்ட் கலரி. தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த தண்ணி அதுல ஊத்திருங்க. பொங்கல் நல்லா குழஞ்சு வந்தாதான் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் தாராளமாவே தண்ணி ஊத்துங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது கொதி வந்தோடனே மேல நம்ம அரிசியை போட்டுடலாம். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்துருச்சு. அடுப்பை ஸ்லிம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அரிசி, இந்த அரிசியை மொத்தத்தையும் அதுல போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டா இருக்கு. குக்கர் மூடி வச்சு இப்போ மூடிடலாம். 5 இல்லைன்னா 6 விசில் வரட்டும். வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்துருச்சு. இது ப்ரெஷர் போனோன்னு நம்ம எடுத்து பொங்கலை சர்வ் பண்ணிடலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. விசில் போயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பர், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது வறுத்தும் செய்யலாம், அரிசி சிறு பருப்பெல்லாம். ஆனா நான் வறுக்கல, அப்படியே தான் செஞ்சிருக்கேன். லாஸ்ட்ல 2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த நெய் இதுல மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு தட்டுல எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சுவையான வெண்பொங்கல் வித் வேர்க்கடலை சட்னி ரெடி. மீண்டும் அடுத்த ரெசிபியில நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.